வணக்கம் நண்பர்களே, இது கருத்து குரல் சேனல். பீகாரில் பரபரப்பாக நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் ரிசல்ட்டு என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அவங்க வெற்றிக்கு காரணம் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 20 ஆண்டு காலமாக ஜேடியு தான் ஆட்சியில் இருக்குது. நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்கார். இந்த தடவை நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்லி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடந்ததே வேற ஒன்று நடந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா பிஜேபி. நிதிஷ்குமாரோட நல்ல பேர், அவர் மேலே எந்த உலர் வழக்கும் கிடையாது. விதமான இமேஜ் தான் மக்கள் மத்தியில் அவர்கிட்ட இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா 90,000 பூத்துகள்லையும் பிஜேபி நல்லா இறங்கி வேலை செஞ்சாங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுதான் தடவை சொல்லியிருக்கணும், இது கடைசியாக நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, எஸ்ஐஆர் அது என்னங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்போ பார்க்கலாம் இந்திய கூட்டணி ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு. தேஜஸ்வி யாதவ் பீகாரில் வேலையில தட்டுப்பாடு இருக்கு, அதனால எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன் வச்சாரு. இது இளைஞர் மத்தியில் பெரிய வரவேற்பா இருந்தாலும் ஆனால் அதெல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆகலை. இன்னொன்று, காங்கிரஸ் அங்கே பலவீனமாக இருந்துச்சு. காங்கிரஸ் அடிமட்டம் வரைக்கும் இறங்கி வேலை செய்யலை அப்படிங்கிறதா இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. மிகப்பெரிய வெற்றிக்கு பணபலமும் அதிகார பலமும் ஆள் பலமும் தான் இதுக்கு முக்கியமாக உதவி செஞ்சிருக்கு. அதில் முக்கியமான பங்கா எஸ்ஐஆர் சொல்லலாம். இதனால தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் டிவிகே கூட நாங்கள் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே கிட்ட டிமாண்ட் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக பேசுவாங்க. இந்த வெற்றினால என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய பூஸ்டர் அமைஞ்சிருக்கு. இதனால தமிழ்நாடு மேற்கு வங்கத்தில் அடுத்த எலெக்ஷன் நடக்க போகுது. இதனால தமிழ்நாடு மேற்கு வங்கத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரும் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய மாற்றம் வருமா என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்க கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.